தாமரை மலரை போன்றவள் சிரிக்கும் புன்னகை முகத்தை பெற்றவன் வண்ண கனவினை சுமந்து வந்தவள் தெளிந்த சிந்தனை குணமாய் கொண்டவள் அவளே பாஞ்சாலி நமது அன்னை பாஞ்சாலி உறவே பாஞ்சாலி உள்ளம் கவர்ந்த பாஞ்சாலி குந்தி பாண்டுவின் அன்பு மருமகள் குற்றம் களைந்திடும் கருணை தாயவள் பிள்ளை போலவே நம்மை காப்பவள் நோயும் துன்பமும் தீர்த்து வைப்பவள் அவளே பாஞ்சாலி நமது அன்னை பாஞ்சாலி உறவே சேனைகளும் களத்திலே சேர்ந்த பிறகு இந்த சேனைகளை எந்த நேரத்திலே எந்த காலத்திலே களத்திற்கு அழைத்து போகலாம் என்று பிதாமகர் பீஷ்மாச்சாரியை கேட்கிற பொழுது நாள் வைத்து கொடுப்பவன் சகாதேவன் தான், அவனுக்கு தான் தெரியும். நான் எல்லாவற்றையும் 11 கோடி சேனைகள் எனக்காக சூழ்ந்திருக்கிறது, ஆனால் லட்சணம் பொருந்திய ஒருவனை நான் எங்கு தேடுவேன் என்ற பொழுது உன்னுடைய பக்கத்திலே ஒருத்தர் இருக்காருன்னா யார் என்று அந்த சோகத்தோடு நான் போரை தொடங்க மாட்டேன் என்று துரியன் சொல்லு. எங்கள் பக்கத்திலேயே அவனால் தான் இந்த நிலைக்கு ஆளாக்கப்பட்டேன், அவனை நான் கூப்பிட மாட்டேன், அர்ஜுன அப்பா இருக்கிறாரு என்று சொன்ன பொழுது துரியோதன மாமன்னர் வந்திருக்கிறார் உன்னை சந்திப்பதற்காக என்று சொல்லுகிற பொழுது வெளியே வந்து பெரியப்பா வாருங்கள் என்று அழைத்து சென்று உள்ளே அமர வைத்து வந்த செய்தி என்ன என்று கேட்கிற பொழுது அப்பா அரவானே இப்பொழுது பாரத போரை தொடங்க வேண்டும், அதற்காக எந்த நாளிலே இந்த களத்திற்கு சேனைகளை அழைத்து செல்லலாம் என்று உன்னுடைய சிற்றப்பா சகாதேவ் நாளையதானே இந்த சிராத்தனை எல்லாம் செய்ய வேண்டும், பிறர்காரியங்களை செய்ய வேண்டும் என்று நீங்கள் செய்கின்றீர்களே என்ன காரணம்னா அப்பொழுது கண்ணன் கேட்டார், சூரிய பகவானே சந்திரனே நீங்கள் 2 பேரும் ஒன்று கூடுகின்ற நாள் அல்லவா அமாவாசை? ஆமாம். இப்பொழுது நீங்கள் ஒன்றாக இருக்கின்றீர்களா அல்லது தனித்தனியாக இருக்கின்றீர்களா என்று கேட்கிற பொழுது 2 பேரும் நாங்கள் ஒன்றாகத்தான் இருக்கிறோம், ஆகினாலே என்ன விரும்புகிறாயோ என்ன வரத்தை கேட்கிறாயோ அதை கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன், உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்க இருந்தவர் அழகிலே உயர்ந்தவர், அவருக்கு மகனாக பிறந்த நான் சாதாரண ஒரு மனிதன் சாவதை போலே மடிவதை போலே இறந்து போவதை போலே நான் இறக்கக்கூடாது, ஒரு வீரன் கரத்தினால் அரவானுக்கு இவ்வாறாக அரவானை களபலியிருந்து பாண்டவர்களும் கௌரவர்களும் அரவானை பலியிட்டு லட்சங்களிலே விஜயத்தை எடுத்து காளியா தேவிக்கு நிவேதனம் செய்து ஆயுதங்களை எடுத்தார்கள் என்று கூறுகின்ற அளவிலே இப்பொழுது அரவானுடைய நிகழ்வினை ஸ்ரீமத் ராதா ரமண கோவிந்த கோவிந்த ஜனேயவர்த கோவிந்த கீர்த்தனம் விரும்பாத ஒரு அம்மையார் அவர்கள் அடியன்களை வாழ்த்தி 51 ரூபாய் அன்பு காணிக்கையாக வழங்குகிறார்கள். அண்ணா குடும்பத்தைச் சேர்ந்த அனைவருக்கும் கனகதன சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வினை பாஞ்சாலி அம்மையாரும் பகவான் திருநலை என்ற அர்ஜுனனும் தாம கிருந்தி என்ற குதிரை மேய்ப்பாளனாக அந்த சமணிக முடி பொடி படத்தான் அம்படி செங்கையில் வாழ்வாங்கிய சங்கரி இரண்டுமே ஜலத்தினுடைய உபயதாரில் ஒருவர் ஜெயராமன் யாதவ் அன்பு பெருந்தகையாளர் அவர்கள் அடியனுக்காக 50 ரூபாயும் கவியாளருக்கு 20 ரூபாயுமாக இந்து முதலாய் மனிதர் யார் முமகம் நோக்கேன் வந்த நன்னின் மாளிகை வைகும் வகை என்றார். அம்மா நான் திருமணமான பெண்ணு, கந்தர்வ பெண்ணு, எனக்கு வந்து சேர்ந்து 10வது மாதத்திலே
ஒரு சோதனை வருகிறது. அது என்னன்னா, திரிபல பராக்கிரமத்தையுடைய கீசகனானவன் தம்பிமார்கள் 103 பேர்களோடு அங்கே வருகை தருகிறான். அம்மையாரை கண்டு மோகித்து, வண்ண மகளே வரதசாரணி, உன் மீது எனக்கு மிகுந்த ஆசை வந்து விட்டது, நான் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று பாதத்திலே விழுந்து கேட்கின்றான். அப்பொழுது இளவரசே, நான் திருமணமான பெண், என்னுடைய கணவன்மார்கள் 5 பேர்கள் கந்தர்வர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லியும் அந்த பாவி துரத்துகிறார். சுதேட்டினை அம்மையாருடைய திருவடியிலே விழுந்த பொழுது அவனுக்கு அறிவுரை சொல்லி அனுப்புகிறார்கள். அந்த அறிவுரையை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அம்மையாருக்கு எந்த விதத்திலேயும் இறுக்கம் செய்வது என்று முடிவெடுத்து அப்படியே வந்து, வண்ணமகளே வண்ணமகள் அந்த நேரத்திலே துரியோதனனானவன் ஒற்றரையெல்லாம் அனுப்பி பாண்டவரை மறுபடியும் தோல்வி அடைந்தான். விராடன் வெற்றி பெற்றான். நீ நாட்டை 14வது வருஷம் பாரா கடவுள் அதனால நீ புது பத்திரம் 12வது வந்து எப்படி ஆடி இருக்குமோ அப்படின்னு இப்ப பாரா கடந்த பிறகு நீ எந்த கோட்டையில போனாலும் செல்லாது. ஐயா பத்திரம் செல்லா பத்திரமாயி அதனால ஊரையா மாத்திரம்
நல்லா வந்து வேடிக்கை பாக்குறாங்களே, அந்த ஆட்டை கொடுத்த மக்கள் அங்க போய் சோறு போடுறானுங்களே, உள்ள இருக்கும்போது எப்படி இருக்குது? ஐயோ என் புள்ள இங்கே இருந்தானே, நாடாள பிறந்தான் என்று நான் எப்படியெல்லாம் மனதில் நினைச்சிருந்தேன். ஐயோ 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 போன வருஷம் மைக் கொடுத்தான உட்கார வரீங்க, இந்த வருஷம் மைக்கு போதுங்க.